முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள லக்ஷ்மண் அபேவர்தனவை வரவேற்கும் வகையில் மாத்தறையில் இன்று பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இன்று முற்பகல் மாத்தறை போதியருகே நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் அமைச்சர் லக்ஷ்மண் அபேவர்தன கலந்து கொண்டார். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்க்கும் பொறுப்பை ஜனாதிபதி என்னிடம் ஒப்படைத்துள்ளார். 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்த வருட இறுதிக்குள் முதலீடாக கொண்டு வர வேண்டும் என என்னிடம் கூறினார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உள்நாட்டு வெளிநாட்டு முதலீடுகள் அவசியமாகின்றன. இன்று மிகவும் சிறந்த அமைதியான சூழல் நிலவுவதால் நாம் அந்த இலக்கை அடைய முடியும் என நினைக்கின்றேன். மாத்தறை போதிக்கு அருகே பாட்சோர் தானம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் மக்களுடன் உரையாடினார். மாத்தறை முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு சென்ற அமைச்சர் அங்கு நடைபெற்ற பிரார்த்தனைகளில் கலந்து கொண்டதுடன் பின்னர் தேவாலயத்திற்கு சென்று வழிபாடுகளிலும் ஈடுபட்டார். அமைச்சரின் வீடு அமைத்துள்ள மாகந்துர வரை வாகன தொடரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் பல்வேறு பகுதிகளில் அவரை வரவேற்பதற்காகவும் வாழ்த்து தெரிவிப்பதற்காகவும் மக்கள் கூடியிருந்தனர். சுவாமி விவேகானந்தர் உலக பொது மனிதராய் உலகிற்கே வழிகாட்டியாக விளங்கியவர். இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஏற்றத்தாழ்வற்ற ஒரே நிலையில் மனித குலத்தை நோக்கிய சம தர்மவாதி. இந்து மதத்தின் பெருமை உலகறிய செய்த சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவின் நிறைவாக நாராயண்பிட்டி ஷாலிகா மைதானத்தில் ஆரம்பமான அகில இலங்கை இந்து சமுதாய மாநாடு இன்று மாலை இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வுக்கு சக்தி டிவி, சக்தி FM ஊடக அனுசரணை வழங்கியது. அகில இலங்கை இந்து சமுதாய மாநாட்டின் முன்னோடியாக வெள்ளவத்த மயூராபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் இருந்து ஷாலிகா மைதானம் வரை ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றது. மாநாடு நடைபெற்ற மைதானத்திற்கு வருகை தந்த பிரமுகர்களை விழா ஏற்பாட்டு குழுவினர் வரவேற்றனர். நாடளாவிய ரீதியில் உள்ள இந்துக்களை எழுச்சி பெற வைத்த இந்த மாநாட்டினை இந்து ஸ்வயம் சேவக சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. இலங்கையில் உள்ள ஆன்மீக அமைப்புகளின் தலைவர்கள் பிரசன்னமானதை அடுத்து இந்து சமய பேராளர்கள் மங்கள வாத்தியம் முழங்க பிரதான அரங்கிற்கு அழைத்து வரப்பட்டனர். தொடர்ந்து பிரமுகர்களால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இந்து சமுதாய மாநாட்டின் ஆரம்பத்தை கலை நிகழ்வுகள் அலங்கரித்தன. சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ படத்துக்கு இதன்போது புஷ்பாஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆன்மீக தலைவர்களின் ஆசிவுரையை தொடர்ந்து பேராளர்கள் உரை நிகழ்த்தினர். சுவாமி விவேகானந்தா அவர்கள் சிகாகோ நகரிலே இந்து மதத்துக்காக இந்து மத பிரதிநிதியாக சென்றார் என்று கூற முடியாது. ஏனென்றால் அவர் பிரதிநிதியாக போகவில்லை. கடைசி நேரத்திலே திருமதி ஹேல் என்ற ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பெண்மணியின் மூலமாகத்தான் அவர் அந்த பிரதிநிதியாக அந்த சிகாகோவுக்கு சென்றார். ஆனால் அவருக்கு ஆத்மீக சக்தி இருந்தது. அவர் எழும்பினார், பேசினார். எத்தனையோ பேர்கள் சொன்னார்கள் சகோதரர் சகோதரிகளே என்று.
ஆனால் சுவாமி விவேகானந்த வாயிலே வந்த அந்த சகோதர சகோதரிகள் மற்றவர்கள் கூறிய சகோதர சகோதரிகள் இல்லை. அந்த ஆத்மீக சக்தியின் மூலமாக, இறைவனுடைய அருளின் மூலமாக அந்த சிகாகோவில் அவருக்கு எப்படி பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைத்தது என்பதை பற்றி நான் சொல்வதை விட, இந்த இலங்கையில் இருந்து சென்று அதே மாநாட்டிலே கலந்து கொண்டு திரும்பினாரே பௌத்த துறவி ஒருவர், அநாகரிகா தர்மபாலா, அவர் இதே இலங்கையில் இருந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தவர். அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் அப்படியே படித்து காட்டுகிறேன். சிகாகோவினுடைய தெருக்களில் சுவாமி விவேகானந்தருடைய முழு உருவ படங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தன. சற்று நினைவு கூர்ந்து பாருங்கள் இந்துக்களே, இலங்கை வாழ் இந்துக்களே, நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்நிய நாட்டிலே அன்று மதியம் வரைக்கும் ஊர் பேர் அறியாது இருந்த ஒரு துறவியினுடைய அந்த போஸ்டர் அடிக்கப்பட்டு சிகாகோ நகரத்தினுடைய மூலை முழுக்குகளில் எல்லாம் ஒட்டப்பட்டிருந்தன. அந்த ஐரோப்பாவிலே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடிவு செய்து கொண்டு அவர் பாரத தேசத்திற்கு திரும்பி வருகிற பொழுது கால் பதித்த மண் இந்த கொழும்பு மண். எண்பத்தைந்தாவது அகாடமி விருது வழங்கும் விழா தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் விசேட தொகுப்பு அடுத்து. சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இன்று எமது ஆஸ்கர் விசேட தொகுப்பில் ஆராய்கின்றோம். ஆர்கோ திரைப்படத்திலிருந்து அல்லன் ஆர்கேன், தி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து பிலிப் சீமோர் ஹாஃப்மன், லிங்கன் திரைப்படத்திலிருந்து டாமி லீ ஜான்ஸ், ஜாங்கோ அன்செயின் திரைப்படத்திலிருந்து கிறிஸ்டோபர் வால்ஸ், சில்வர் லைனிங்ஸ் பிளேபுக் திரைப்படத்திலிருந்து ராபர்ட் டினிரோ ஆகியோர் இம்முறை சிறந்த துணை நடிகருக்கான விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். எனினும் சிறந்த துணை நடிகருக்கான விருது யாருக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை அறிந்து கொள்ள இதுவரும் 24ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும். நாளைய எமது தொகுப்பில் சிறந்த துணை நடிகைக்காக பரிந்துரைக்கப்பட்டவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். எனவே நாளையும் இணைந்திருங்கள் ஆஸ்கர் விசேட தொகுப்புடன். No, you just up. அடுத்த விளையாட்டுச் செய்திகள். நிதாஸ் ரான் அரை மரதன் ஓட்ட போட்டியில் ஆடவருக்கான பகிரங்க பிரிவில் ராணுவ கழக வீரர் அஜித் பண்டார முதலிடத்தை பிடித்தார். லங்கா லயன்ஸ் விளையாட்டுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஓட்ட போட்டிக்கு தி சாம்பியன்ஸ் நெட்வொர்க் வலையமைப்பு ஊடக அனுசரணை வழங்கியது. நிதாஸ் ரன் ஓட்டப்போட்டி பம்பலப்பட்டி ரயில் நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை ஆரம்பமானது. கொழும்பு தாமரை தடாகத்துக்கு முன்பாக நிறைவுக்கு வந்த இந்த ஓட்டப்பந்தயத்தின் மொத்த தூரம் 21 கிலோமீட்டர்களாகும். மகளிருக்கான போட்டி 15 கிலோமீட்டர்களாக நிர்ணயிக்கப்பட்டிருந்ததோடு விகாரமாதேவி சுற்றுவட்டத்தின் ஊடாக இது நடத்தப்பட்டது. 20 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான போட்டியை 1 மணித்தியாலம் 18 நிமிடங்கள் 28 செகண்ட்களில் கடந்த அஷேல சந்தருவன் முதலிடத்தை தன்வசப்படுத்தினார். ஷோஹான் பெர்னாண்டோ 2ஆம் இடத்தையும் கசுன் அகிரங்க 3ஆம் இடத்தையும் பெற்றனர். 20 வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவு போட்டியை 1 மணித்தியாலம் 7 நிமிடங்கள் 2 செகண்ட்களில் பூர்த்தி செய்த மகேஷிகா மதுஷானி முதலிடத்தை பிடித்தார். ஆரே பெரேரா 2ஆம் இடத்தையும் சசிகலா சந்திரசேகர 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மகளிருக்கான பகிரங்க பிரிவில் அனுராதி போகாவத்த வெற்றியீட்டினார். அதற்காக அவருக்கு 1 மணித்தியாலம் 2 நிமிடங்கள் 1 செகண்ட் சென்றது. இலங்கை போலீஸ் கழக வீராங்கனை மல்காந்தி வீரக்கொடி 2ஆம் இடத்தையும் விமானப்படை வீராங்கனை ஷானிகா சமன்மலி 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். ஆடவருக்கான பகிரங்க பிரிவு போட்டியில் வெற்றி பெற்ற அஜித் பண்டார அதற்காக 1 மணித்தியாலம் 11 நிமிடங்கள் 15 செகண்ட்களை எடுத்துக்கொண்டார். இராணுவ கழகத்தின் நிஷங்க குமார 2ஆம் இடத்தையும் MD சஞ்சீவ 3ஆம் இடத்தையும் அடைந்தனர். அடுத்து கசக்கும் உண்மை தொகுப்பு. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடரின் முதல் அம்சமாக முதலாவது பயிற்சி போட்டி ஆரம்பமாக இன்னும் 20 நாட்களே எஞ்சியுள்ளன. எனினும் இலங்கை குழாமோ அல்லது அணித்தலைவரோ இன்னும் பெயரிடப்படவில்லை. எதிர்வரும் 18ஆம் தேதியளவில் பயிற்சிகளை ஆரம்பிக்க எண்ணியுள்ளதாக இலங்கை அணி முகாமியாளர் சரித் சேரநாயக்க ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வினவிய போது கூறினார். அதற்கு முன்னர் அணித்தலைவர் அறிவிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
சங்கக்கார அணி தலைமை பொறுப்பிலிருந்து விலகிய போது இலங்கை அணி தலைவர் பொறுப்பை ஏற்க இவ்வாறானதொரு நிலைமை இருந்தது. டில்ஷான் அந்த பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டு பின்னர் அவர் உபாதைக்குள்ளானதை அடுத்து அதனை செய்யக்கூடிய ஒருவர் இல்லாமல் போனார். இலங்கையில் அணித்தலைவர் பொறுப்புக்கு இவ்வாறானதொரு வெற்றிடமே நிலவுகிறது என்பது பலவேறான கேள்விகளை உண்டு பண்ணுகிறது. அடுத்த வாரத்துக்குள் அணித்தலைவர் நியமிக்கப்படுவார் என தேசிய தெரிவுக்குழு தலைவர் சனத் ஜெயசூரிய தெரிவித்தார். ஆஞ்சலோ மேத்யூஸை தவிர அணியில் உள்ள டில்ஷான், சங்கக்கார, மகேலா ஆகிய மூவரும் அணித்தலைமை பொறுப்பை வகித்தவர்களாவர். அவர்களுக்கு பின்னர் அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இருவர் மாத்திரமே உள்ளனர். மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் போட்டிகளில் மாத்திரம் விளையாடும் லசித் மாலிங்க மற்றும் முவான் குலசேகர ஆகியோரை அவர்கள் நமக்கு ரங்கனகேரத்திருக்கின்றார். திலன காண்டம்பி, பிரசன்ன ஜெயவர்தன, திலான் சமரவீர ஆகிய மூவரும் உள்ளனர். ரங்கனகேரத் போன்ற ஒருவர் அணித்தலைமை பொறுப்பை வகிப்பதனை நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் சிறப்பாக பந்து வீசுவர். அவரது முழு கவனமும் அதில் இருக்க வேண்டும். ஆனால் பிரசன்ன மற்றும் திலான் ஆகிய இருவருக்கும் அந்த வாய்ப்பு உள்ளது. அணித்தலைவர் பொறுப்பு வகித்த அனுபவம் அவர்களுக்கு உள்ளது. ஆனால் இது தற்காலிகமாக ஒரு வருடமாகவோ அல்லது 1.5 வருடமாகவோ இருக்கலாம். அதற்கிடையில் இளம் வீரர் ஒருவர் அந்த தரத்திற்கு உயர்ந்ததும் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். டெஸ்ட் அணியில் அஞ்சலோவிற்கு நிரந்தர இடம் ஒன்று இல்லாமையே இதற்கு காரணம். ஒருவேளை 1.5 வருடங்களுக்குள் அஞ்சலோ அதனை சரி செய்யக்கூடும். கிரிக்கெட் அரங்கில் புரட்சியை ஏற்படுத்தி 2015 ஆண்டு உலக சாம்பியன் பட்டத்தை சூடுவதற்குரிய வகையில் அணியை வழிநடத்த தகுதியானவர் யார்? மகளிருக்கான உலகக்கிண கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இலங்கையின் எதிர்பார்ப்பு இன்றுடன் முடிவுக்கு வந்தது. சூப்பர் 6 சுற்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இன்றைய போட்டியில் இலங்கை தோல்வியடைந்ததை அடுத்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் வாய்ப்பை இலங்கை இழந்தது. மும்பையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை எதிர்நோக்கியது. முன்வரிசை வீராங்கனைகளால் எதிர்பார்த்த அளவு பிரகாசிக்க முடியவில்லை. முதல் 4 விக்கெட்டுகளும் 41 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. அதிகபட்சமாக தீபிகா ரசாங்கிகா 43 ஓட்டங்களையும் திலானி மனமேதரா 21 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை மகளிர் அணி 45.2 ஓவர்களில் 131 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. சிறப்பாக பந்து வீசிய எரின் ஆக்ஸ்போர்ட் 10 ஓவர்களில் 9 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். பதிலளித்தாடிய ஆஸ்திரேலிய அணி சார்பாக முதல் விக்கெட்டில் 55 ஓட்டங்கள் பகிரப்பட்டது. மேக்லினின் 37 ஓட்டங்களை பெற்றார். ஹேன்ஸ் 61 பந்துகளில் 2 சிக்சர்கள் 9 பவுண்டரிகளுடன் 71 ஓட்டங்களை ஆட்டமிழக்காது குவித்தார். Mitchell Stark 132 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய ஆஸ்திரேலியா 22.2 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை கடந்தது. போட்டியின் சிறந்த வீராங்கனை விருது எரின் ஆஸ்போர்ன் வசமானது. That's a terrible delivery. They're very short. The big countries. Mitchell Haynes 4 through the covers. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.